Hello friends, welcome back to my channel. I'm Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு panல 5 ல 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமா வதங்கணும். அது எந்த ஒரு குருமாக்கும் கிரேவிக்கும் பார்த்தீங்கன்னா அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால வந்து நல்லா வதங்கி வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து கீரி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். மூடி வச்சு தக்காளி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி போன்லெஸ் பீசஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எலும்பு இருந்தால் எலும்போடு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலா எதுவுமே நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிப்பொடி வந்து உங்களுக்கு நல்லா வந்து குழம்பு திக்கன் பண்ணும். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம தண்ணி சேர்த்துறாமல் நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து டக்குன்னு வந்து மசாலா கரிஞ்சிடும். ஒரு கலரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ இதை மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சிட்டக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். நான் வந்து குழம்பு மாதிரி செய்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாயிலுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம் பண்ணி நம்ம திக்கன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. Bye bye.